இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செல்லம் சார் சார் என்ன சார்? சுவாதியை போலீஸ் விசாரிச்சு ஜீப்ல கூட்டு போறாங்க சார். நான் வந்து பாக்குறதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிட்டாங்க சார். என்னங்க சொல்றீங்க? போலீஸ் எதுக்குங்க சுவாதியை கூட்டு போனாங்க? அதான் சார் எனக்கும் தெரியல. நான் வந்து விசாரிக்கிறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க சார். ராஜா, எனக்கு பயமா இருக்கு. சுவாதி எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனோம்? அவ என்ன செஞ்சா எனக்கு ஒன்றும் புரியலையே. அநேகமா நீங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சுவாதியை எப்படியாவது சீக்கிரம் கூட்டு வந்துருங்க சார். போட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடும். கண்டிப்பா நான் கூட்டு வந்துடுறேன் சார். வா. டேய் ஓடா, ஒண்ணும் பண்ணு. போலாம் செல்லம். சார், இந்த நகையை நான் எடுக்கல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எடுக்கல. நான் அந்த பாட்டு போட்டியில கலந்துக்கணும் சார். என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அதுதான் சார். ப்ளீஸ் சார், என்ன போக விடுங்க சார். நாங்க போகணும். பாருமா, உன் மேல திருட்டு பள்ளி இருக்கிறப்ப அப்படியெல்லாம் விட முடியாது. உன்னை நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. அது கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சார். நீங்க எதுவா இருந்தாலும் என் அக்கா மாமா கிட்ட பேசிக்கோங்க சார். என்ன மட்டும் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க விடுங்க சார். ப்ளீஸ் சார். ஏமா, நான் சொல்றது உனக்கு எதுவும் புரியலையா? எங்க விசாரணை முடியாம நீ எங்கேயும் போக முடியாதுமா. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா. நீ வா முதல்ல. வாமா. வாங்க சார். இது உங்க நகையா பாருங்க. ஆமா சார், இது என்னோடதுதான். எங்க சார் கிடைச்சது? இந்த பொண்ணு தன்னோட பேக்ல தான் எடுத்து வச்சிருந்தா. அதனாலதான் விசாரிக்க கூட்டு வந்திருக்கோம். சார், இந்த நகை எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கே தெரியாது. வீணா என் மேல திருட்டு பழி போடாதீங்க. ஏமா, உன்னை நல்ல பொண்ணு நினைச்ச இப்படி பண்ணிட்டியேம்மா. என் குழந்தைய நல்லவ மாதிரி தூக்கிட்டு வந்ததே நகையை திருடுதானா? ஐயோ மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த நகையை எடுக்கல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கா. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உங்க பாஷையில விசாரிங்க. எல்லா உண்மையும் தானா வரும். ஓகே மேனேஜர் சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், நான் எழுதி தரேன். அம்மா, ஒரு பேப்பர் பேனா கொடுங்க. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் நகையை கொண்டு வந்து கொடுத்து சார். சுவாதி எங்க சார்? அவளை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காரு. என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களா? அவ இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். அவளை எதுக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போனோம்? உங்க பொண்ண நானும் அப்பாவின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு திருட்டு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க சுவாதி கண்டிப்பா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டா. அவ வசதியான வீட்டு பொண்ணுங்க. உங்க நகையெல்லாம் திருடணும்னு அவளுக்கு அவசியமே இல்லை. சார், அவளோட பேக்ல இருந்து தான் போலீஸ் நகையை எடுத்திருக்காங்க. அதுக்காக தான் விசாரிக்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குல்ல? இருக்கு சார். அதை நீங்க செக் பண்ணீங்களா? இவங்க ரூமுக்கு சுவாதியை தவிர வேற யார் யார் போயிட்டு வந்தாங்கன்னு அதுல தெரிஞ்சிடும். ஆமா, எதுக்கும் செக் பண்றது நல்லதுதான். சிசிடிவியோட பேக்கப் ரூம் இங்க இருக்கு. வாங்க சார், காட்டுறேன். தம்பி சொல்லுங்க சார். பிரதர், வந்து ரூம் நம்பர் 103ல காலையில இருந்து இப்போ வரைக்கும் யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு செக் பண்ணணும். ஃபுட்டேஜ் காட்டுங்க.
பாத்தீங்களா, சுவாதி பின்னாடி இந்த ரூம் பாய் தான் போயிருக்காரு. இதையே அவர் பண்ணிருக்க கூடாது. என்ன சார் கற்பனையில எதை சொல்றீங்க? கற்பனைலாம் இல்லைங்க, இதான் நடந்திருக்கணும். ரூம் பாய் உள்ள போய் தான் அவங்க நகையை எடுத்து சுவாதி பேக்ல போட்டிருக்கணும். சார் அவன் போட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? அது அவங்கிட்ட தான் சார் கேட்கணும். வாங்க. டேய், மரியாதையை உண்மையை சொல்லிடு. நீ தானே நகையை எடுத்து சுவாதி பேக்ல போட்ட? சார் என்ன சார் என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? சார் நான் எந்த நகையும் பார்க்கல, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது சார். டேய், நீ தான் சுவாதி போனதுக்கு அப்புறம் அவங்க ரூமுக்கு போயிருக்க. சார் காஃபி கொடுக்க தான் சார் ரூமுக்கு போனேன், மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உங்க பொண்ணு திருடுனதை மறைக்க என் மேல பழி போடுறீங்களா சார்? டேய், மரியாதையை உண்மையை சொல்லிடு. நீ தான் அந்த நகையை எடுத்து அவ பேக்ல போட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்றா. சார் அதான் சொல்றேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். ரூம்பாயை அடிச்சு உதைச்சு மிரட்டி ஒத்துக்க வைக்க பாக்குறீங்களா? சார், அவன் தான் தப்பு செஞ்சிருக்கான், அதுக்காக தான் அடிச்சேன். டேய் சொல்றா, நீ தானே எடுத்து வச்ச? சார் இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் நான் எதுவும் செய்யல சார். டேய், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் நான் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னு வச்சுக்க, அவங்க உன்னை விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். மரியாதை இங்கே உண்மையை சொல்லிடு, அடியாது உனக்கு கம்மியா விழும். சார் 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 அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார். சார் நான் வேணும்னா உண்மையை சொல்லிடுறேன் சார். டேய் சொல்லு. சார் இதை நானா செய்யல சார், இந்த மேனேஜர் சொல்லிதான் சார் செஞ்சேன். மேனேஜர் செய்ய சொன்னாரா? ஆமா சார், இந்த ஆள் சொல்லிதான் அந்த லேடியோட நகை எடுத்து அந்த பொண்ணோட பேக்ல போட்டேன் சார். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். சார், நீங்க சொல்லிதான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்றான். சார் நான் எதுவும் சொல்ல சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இவன் வேணும்னே போய் சொல்றான் சார். சார் நீங்க செய்ய சொல்லிட்டு இப்ப என்ன சார் மாத்தி சொல்றீங்க? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் மேனேஜர் சொல்லிதான் சார் செஞ்சேன் நானு. சார் இப்ப என்னமோ இவர் போய் சொல்றாரு சார். பாத்தீங்களா மேடம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தப்பை செஞ்சிருக்காங்க. பழிய தூக்கி சுவாதி மேல போட்டிருக்காங்க. சாரி சார், இது தெரியாம நான் உங்க பொண்ணு மேல சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல மேடம், நீங்க எங்க கூட வந்து இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிருங்க. இங்க நடந்த எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா வந்து எல்லா உண்மையும் சொல்றேன் சார். அதோட கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்.